ஸோ அவுட்புட் எடுத்துக்கிட்டேன். சப்மிட். ஸோ ராதாகிருஷ்ணன் எப்படின்னா என்னோட ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதுல்ல? ஓகே ஓகே. ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் ஒரு நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் கிரியேட் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட். ஸோ கெட் ஸ்டார்டட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டனுக்கு ஒரு கிளாஸ் பிடிஎன்ஸ். ஸோ கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த பட்டனை நான் பர்டிகுலராக கால் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி margin left 100 pixel. ஸோ margin 100 pixel கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பட்டனுக்கு வந்து பர்டிகுலராக பேடிங். ஸோ பேடிங் சொன்ன மாதிரி டாப் 10 பிக்சல், பாட்டம் பேடிங் பாட்டம் 10 பிக்சல், தென் பேடிங் ரைட் 30 பிக்சல். ஸோ லெஃப்ட் ரைட்டும் நம்மளுக்கு கேப் அதிகமாகும். ஸோ அதனால் 30 பிக்சல். ஸோ பேடிங் லெஃப்ட் ஆல்சோ 30 பிக்சல். ஸோ நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பட்டனில் பேடிங் யூஸ் பண்ணோடனே வந்துட்டு. ஸோ நான் எஸ்டர்டே கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் கேர்வாக இருக்கணும். ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு. ஸோ ராதாகிருஷ்ணன் அந்த ஸ்டைல் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்டைல் சொல்லுங்கள். ஞாபகம் இல்லையா? ஓகே. ஸோ என்ன ஸ்டைல்னா இது வந்து ஒரு பட்டன். நம்ம எந்த ஒரு டேக் யூஸ் பண்ணாலும், நம்ம டிவ் டேக் இல்லை ஸ்பேன் டேக் எந்த ஒரு டேக் யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு பார்டர்னு ஒன்று உண்டு. ஸோ நீங்கள் கண்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா எல்லா கண்ட்ரியும், அது ஸ்மாலஸ்ட் கண்ட்ரியாக இருந்தாலும் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருந்தாலும் ஒரு பார்டர்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் இந்த HTML எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எலமெண்ட்ஸ்க்கு பார்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்டர் இல்லாமல் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த எலமெண்ட்ஸ்க்கும் பார்டர்னு உண்டு. ஸோ பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டரோட ரேடியஸ் எனக்கு எப்படி வேணும்? ஸோ நான் இதில் 5 பிக்சல் கொடுக்கேன். 5 பிக்சல் நான் கொடுத்தேன்னா ஸோ 5 பிக்சல் கொடுத்தேன்னா பார்த்தீங்களா அதோட கர்வ் லைட்டாக இந்த கர்வாக இருக்கு தெரியுதா அதோட எட்ஜி. ஸோ இப்போ நான் ஒரு 30 பிக்சல் கொடுத்தேன்னா ஸோ 30 பிக்சல் கொடுக்கும்போது எனக்கு கர்வ் சேம் அவுட்புட். ஸோ சிமிலர் வைஸ் அதே மாதிரி வந்துட்டு. ஸோ அதே மாதிரி இந்த கெட் ஸ்டார்டட சைஸ் கூட்டணும்னா ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்டர் கர்வ் பண்ணியாச்சு. ஸோ அதோட ரேடியஸ் வந்து கர்வ் பண்ணியாச்சு. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து திக்னஸ் அதிகமாக இருக்குது. பார்டரோட திக்னஸ் வந்து மேக்ஸிமம் பட்டனுக்கு வந்து ஏன்னா செல்ல எலமெண்ட்ஸ்க்கு தெரியாது பார்டர். ஸோ பட்டனை பொறுத்த வரைக்கும் பார்டர் தெரியும், டிரான்ஸ்பரண்டாக இருக்காது. ஸோ அதுக்காண்டி பார்டரை நான் நன் பண்ணிடுவேன். ஸோ பார்டர் நன் கொடுத்துட்டீங்கன்னா பார்டர் எதுவுமே இல்லை. ஸோ பார்டர் எதுவுமே இல்லை தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஓகே. ஸோ இந்த பார்டர் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கடுத்த ஸ்டைலுக்கு நீங்கள் போய்க்கலாம். எப்படின்னா இப்போ இந்த நான் பேடிங் யூஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஸோ
பேடிங் வந்து ஸோ டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட். ஸோ நான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக எழுதியிருக்கேன். என்னன்னா இப்போ டாப்புக்கும் பாட்டத்துக்கும் 10 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட் ரைட்டுக்கும் 30 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ இது டாப்பும் பாட்டமும் சிமிலராக இருக்கு, லெஃப்ட் ரைட்டும் சிமிலராக இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா இப்படி ஃபோர் கோடா எழுதுக்கு பதிலாக ஜஸ்ட் 1 கோடா. ஸோ பேடிங் கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற ஆர்குமெண்ட் 10 பிக்சல் கொடுத்தேன்னா அது வந்து பேடிங் வெறும். ஸோ நான் இப்படி கொடுத்துருந்தேன்னா அது வந்து எல்லாத்துக்கும் பேடிங் 10 பிக்சல் எடுத்துக்கிறோம். புரியுதா? ஸோ எல்லாத்துக்கும் பேடிங் 10 பிக்சல் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே 10 பிக்சல் எடுத்துக்கிறோம், இங்கே 10 பிக்சல் எடுத்துக்கிறோம், இங்கே 10 பிக்சல் எடுத்துக்கிறோம், இங்கே 10 பிக்சல் எடுத்துக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே 10 பிக்சல், இங்கே 10 பிக்சல், இங்கே 10 பிக்சல், இங்கே 10 பிக்சல். ஸோ இதில் வந்து கேப் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து ரேடியஸ் கொடுத்துருக்கோம், பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கனால அது கர்வ் ஆகி அதோட பேச லைட்டாக எடுத்துருக்கு. ஸோ அதனால தான் இங்கே 10 பிக்சல், இங்கே 10 பிக்சல். இப்போ நம்ம செகண்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட்ல 20 பிக்சல் நான் கொடுக்கேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது அது எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி 10 பிக்சல் கொடுத்துரும், லெஃப்ட் ரைட்டு பாட்டம் டாப்பு. இப்போ நான் செகண்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன பண்ணுன்னா ஸோ டாப்பையும் பாட்டத்தையும் எடுத்துக்கிறோம், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து லெஃப்ட் ரைட்டு எடுத்துக்கிறோம். புரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஸோ 20 பிக்சல் அதிகமாக இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியணும்னா 40 கொடுங்க. 40 கொடுக்கும்போது லெஃப்ட்டும் ரைட்டும் 40 பிக்சல் எடுத்துக்கிடுது, டாப்பும் பாட்டமும் ஜஸ்ட் 10 பிக்சல். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எனக்கு இன்னொன்று பண்ணணும். என்னன்னா எனக்கு லெஃப்டில் மட்டும் ரொம்ப அதிகமாக வேணும், ரைட்டில் நார்மலாக இருந்தால் போதும், 40 பிக்சல். ஆனால் எனக்கு லெஃப்டில் வந்து ஒரு 60 பிக்சல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் கொடுக்கலாம். அதுக்கு கொடுக்கும்போது 60 பிக்சல் என்னன்னா 4 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது ஈக்குவலாக எடுத்துக்கிடும் 4 சைடும். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து டாப் அண்ட் பாட்டம், செகண்ட் ஆர்குமெண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட், தேர்டு மட்டும் கொடுக்கக்கூடாது, தேர்டோடு சேர்த்து ஃபோர்த்து கொடுக்கும்போது ஒரு கிளாக் வைஸில் வரும். என்னன்னா இது டாப். ஸோ அதுக்கடுத்து கிளாக் வைஸ் வரும்போது அடுத்து 40 பிக்சல் வந்து ரைட் சைடு, ரைட்டுக்கு மட்டும் எடுத்துக்கிறோம் ஸ்டைல். ஸோ அதுக்கடுத்து பாட்டம், ஸோ பாட்டத்துக்கு எடுத்துக்கிறோம், அதுக்கடுத்து லெஃப்ட்டுக்கு எடுத்துக்கிறோம், ஸோ லெஃப்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான். ஸோ கிளாக் வைஸில் ஸ்டைல் எடுத்துக்கிறோம் இப்படி நம்ம 4 ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டாப் 10, ஸோ அதுக்கடுத்து டாப் 40, ஸோ அதுக்கடுத்து டாப் 40, ஸோ அதுக்கடுத்து டாப் 10 பிக்சல். ஸோ அதே மாதிரி தான் சாரி பாட்டம் 10 பிக்சல். ஸோ அதுக்கடுத்து லெஃப்ட், ஸோ லெஃப்ட் 80 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லென்த்து, ஸோ அதோட பேடிங் லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஆர்குமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் சிமிலராக இருக்கிறதுனால, டாப்பும் பாட்டமும் சிமிலராக இருக்கிறது போல் லெஃப்ட் ரைட்டும் சிமிலராக இருக்கிறதுனால நான் 2 ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது அது ஈக்குவலாக ஆயிரும். ஸோ இந்த பட்டன் ப்ராப்பர்ட்டி இவ்வளோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல? ஓகே டன். ஸோ இப்போ அதுக்கடுத்து லைட்டாக பார்டர் வந்து ஒயிட் கலர். ஸோ என்னன்னா அதை வந்து நான் வந்து பாக்ஸ் ஷேடோ. ஸோ பாக்ஸ் ஷேடோ உங்களுக்கு என்ன நடத்தும் போது இருந்தீங்களா, பார்த்தீங்களா வீடியோ? சரி ஓகே. பாக்ஸ் ஷேடோங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னா ஸோ அந்த எலமெண்ட்ல பார்டர் இருக்க மாதிரி, ஸோ அந்த பார்டரில் நம்ம ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஸோ ரியல் டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஷேடோ, எப்படியும் ஒரு ஷேடோ உண்டு. எந்த ஆப்ஜெக்டாக ஒரு மூவிங் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஸோ நார்மலாக ஆப்ஜெக்ட்ல இருந்தாலே ஒரு ஷேடோ உண்டு. ஸோ அதே மாதிரி தான் எலமெண்ட்ஸுக்கும் ஷேடோ இருக்கு. பட் ஆனால் எலமெண்ட்ஸுக்கு ஷேடோ நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ அதே தான். ஸோ என்னன்னா பாக்ஸ் ஷேடோங்கிறது வந்து சொல்லலாம். ஸோ ரியல் டைமில் ஒரு நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போறீங்க, ஸோ சன்லைட் இருக்குன்னா ஸோ ஏதோ ஒரு ஷேடோவில் போய், ஸோ ட்ரீ ஷேடோவில் போய் நீங்கள் கவர் எடுப்பீங்க. ஸோ அதே தான் இந்த ட்ரீ இருக்கு, ஸோ அதுக்கு ஒரு ஷேடோ இருக்கு. ஸோ ட்ரீங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணி ஒரு ஷேடோ வருது இல்லை? ஸோ இதே மாதிரி தான் இந்த எலமெண்ட்ஸ்க்கும் அதே தான். ஸோ இந்த எலமெண்ட்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட், அதை ரெஃபர் பண்ணி ஷேடோ உண்டு. ஸோ அந்த ஷேடோவுக்கும் 4 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். இப்போ 5th ஒன் கலரும் பாஸ் பண்ணலாம். எப்படின்னா ஸோ 0 பிக்சல், 0 பிக்சல், 3 பிக்சல், ஸோ அதுக்கடுத்து 2 பிக்சல் ஒயிட் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எக்ஸ். ஸோ நான் இப்போ வந்து இதில் 10 பிக்சல் கொடுக்கேன்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா
பார்டர் ரேடியஸ் ஒயிட் கொடுத்தது என்னால் உங்களுக்கு தெரியல, பிளாக். ஸோ பிளாக் கொடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ இது எக்ஸ் இது ஒய். ஸோ எக்ஸில் மட்டும் நான் வந்து 10 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னா அந்த ஷேடோ எக்ஸ் ஆக்சிஸில் என்னமே லெஃப்டில் வந்து மைனஸ் தானே, ஸோ ரைட்டில் 10 பிக்சல் டென்ஸ் அதோட எஃபெக்ட். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து 10 பிக்சல் அளவுக்கு இருக்குது அதோட ஷேடோ. ஸோ ஷேடோங்கிறது வந்து நான் நார்மலாக கொடுக்கும்போது வந்து நார்மல் போர்ஷனும் அப்ளை ஆகும். ஸோ பர்டிகுலராக நான் எக்ஸ் கொடுக்கும்போது அது வந்து பர்டிகுலராக எக்ஸ் சைடுக்கு மட்டும் 10 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. ஸோ அதோட எஃபெக்ட் தான் இது. ஸோ நான் ஒயிட் கொடுக்கவே இல்லை, பட் இங்கே ஷேடோ 3 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அதனால கூட அங்கே எஃபெக்ட் அதிகமாக இருக்கலாம். இப்போ என்னன்னா இந்த ஷேடோ வந்து லெஃப்ட் சைடில் இல்லவே இல்லை. என்னன்னா நார்மலாக ஒரு ஷேடோ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி இருக்கோ அந்த அளவு தான் ஷேடோ இருக்கும். ஸோ நம்ம அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எக்ஸில் 10 பிக்சல் கொடுத்துருக்கிறதுனால ஸோ அந்த ஷேடோ இங்கேருந்து மூவ் பண்ணி ரைட்டுக்கு வந்துருக்கு. ஸோ இதே இது நான் 30 பிக்சல் கொடுக்கேன், ஸோ 40 பிக்சல் கொடுக்கேன். ஸோ 40 பிக்சல் கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து கரெக்டாக லெஃப்ட்லேருந்து ஸோ இந்த சைடு ரைட் வரைக்கும் அதோட மூவ்மெண்ட் வந்துருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோதான் ஷேடோ. ஸோ அந்த ஷேடோ ஸ்ப்ரெட் ஆனால் அவ்வளோ இருந்தாலும் அந்த ஷேடோ வந்து ஹைட்டும் வித்தும் எதுவும் கூடாது, அது ஸ்ப்ரெட் வேணால் பண்ணலாம். ஸோ அதே தான். ஸோ அப்போ நம்ம இருக்கும்போது இது ரைட்டாக, ஸோ இதை வந்து நான் மைனஸில் கொடுத்தேன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும், மைனஸில் போகும். ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸை ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதில் நம்ம ப்ளஸில் கொடுத்தோம்னா அது ரைட் சைடு, ஸோ ரைட் சைடில் எடுத்துக்கணும். இதே மைனஸில் கொடுத்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் பேராமில் நான் 40 பிக்சல் கொடுக்கேன். ஸோ செகண்ட் பேராம் 40 பிக்சல் கொடுத்த உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஒய் ஆக்சிஸில் 40 பிக்சல் வந்துட்டு. பட் உங்களுக்கு வந்து 40 பிக்சல் கொடுக்கும்போது நம்ம எக்ஸஸில் 40 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ அது அதோட ஆப்ஜெக்ட் வந்து 40 பிக்சல் இங்கே வந்துட்டு. ஸோ ஒய் ஆக்சிஸில் 40 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட எலமெண்ட்லேருந்து கீழே வந்துட்டு. ஸோ அதனால தான் ஷேடோ தனியாக உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு 10 கொடுப்போம். ஸோ 10 கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும் தெரியுதா. ஸோ ஷேடோ 10 பிக்சல் கீழே வந்துருக்கு. ஸோ இதே தான். இதே இது நான் மைனஸில் கொடுத்தேன்னா அது டாப்புக்கு போகும். ஸோ இவ்வளோதான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஷேடோவும். இப்போ என்னன்னா எனக்கு வந்து பர்டிகுலராக எனக்கு போத் சைடும் என்னன்னா டாப் அண்ட் பாட்டம் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட், ஸோ இந்த போத் சைடும் எனக்கு வந்து சிமிலர் வைஸ் சேம் ஷேடோ தான் தெரியுது. ஸோ சேம் அவுட்டர் லைன் ஷேடோ தான் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் லைன் வந்து ஷேடோ, ஸோ சிமிலராக சேம் ஷேடோ இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆர்குமெண்ட்டையும் 0ன்னு மாற்றிடுவேன். எனக்கு என்ன எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருக்கிறதுனால நார்மலாக இங்கே மட்டும் 10 பிக்சல் கொடுத்தேன்னா, ஸோ இங்கே மட்டுமே நான் 40 பிக்சல் கொடுத்தேன்னா, ஸோ 40 பிக்சல் கொடுத்தேன்னா இது காமனாக 4 சைடும் எடுத்துக்கிடும். ஸோ இதுதான். ஸோ காமனாக 4 சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிடும். தெரியுதா உங்களுக்கு அதோட ரெஃப்ளெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எக்ஸில் எடுத்துக்கிடும். ஸோ மைனஸில் போனால் அது லெஃப்டில் எடுத்துக்கிடும். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒயில் எடுத்துக்கிடும். ஸோ அதை மைனஸ் பண்ணால் அது டாப்புக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ எனக்கு 4 சைடும் ஈக்குவலாக வேணும்னா தேர்ட் ஆர்குமெண்ட்டில் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரெட், புரியுதா. ஸோ ஃபோர்த் ஆர்குமெண்ட் வந்து டென்சிட்டி, அதோட டென்சிட்டி எவ்வளோ தூரம் வேணும். இப்போ நான் 40 பிக்சலுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து 40 பிக்சல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஷேடோ. இப்போ அதோட டென்சிட்டி எனக்கு 10 பிக்சல் இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ புரியுதா. ஸோ இதுதான் அதோட ஷேடோவோட டென்சிட்டி எவ்வளோ இருக்கணுங்கிறது ஃபோர்த் ஆர்குமெண்ட். அது ஃபிஃப்த் ஆர்குமெண்ட்ல என்னன்னா கலர் கொடுத்துக்கலாம். என்ன கலர்னாலும் இப்போ ஒயிட் கொடுத்தா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் தெரியாது, ஏன்னா அது ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ நான் அதில் வந்து க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ க்ரீன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் எஃபெக்ட் உங்களுக்கு சரிதா. ஸோ இதுதான் ஷேடோ. ஸோ நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு வேண்டது வந்து ஒயிட் கலர் வேணும். ஸோ இல்லை இது இப்போ வந்து ஒயிட் வச்சு நான் பார்க்கலாம். ஸோ நார்மலாக 1 பிக்சல் கொடுத்துக்கிடுங்க. இது 3 பிக்சல், 2 பிக்சல். நான் பாயிண்டில் கொடுத்துருந்தேன் நீங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்படி கொடுத்துட்டு ஸோ இதை மட்டும் க்ரீன் மாற்றிக்கலாம்.
ஸோ க்ரீன் மாற்றலாம். ஸோ அந்த லைட் கலரில் அந்த க்ரீன் பார்டர் தெரியுதா, அந்த பாக்ஸ் ஷேடோ. ஓகே டன். இப்போ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகல? அந்த இதை இதுவரை புரிஞ்சு சார். பட்டன் எப்படி அந்த நாலு சைடும் இந்த சைஸ் இதெல்லாம் போட்டது சார், இது புரியல சைஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுல எப்படி பட்டன் ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஓவர் பண்ணா அதோட ஸ்டைல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல. ஆமா சார். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். சொல்லுங்க. இப்போ அந்த பட்டனை ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் க்ரீன் அதிகமாக தெரியணும். கேக்குதா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணா எனக்கு க்ரீன் அதிகமாக தெரியும். சொல்லுங்க என்ன பண்ணணும் ராதாகிருஷ்ணன்? தப்பா தான் சொல்லுங்க சார். ஹோவர் பண்ணணுமா? ஓகே. இப்போ ஹோவர் இதில் போடணுமா? ஆமா சார். ஓகே சரி, ஹோவர் போட்டு. ஓகே டன். ஸோ ஹோவர் போட்டாச்சு. ஐக்கர்ஸ் என்ன பண்ணணும்? சிம்பிள் போடணும் சார். ஸோ ஓகே கேர்லி பிரேசஸ். ஸோ இது பேர் கேர்லி பிரேசஸ். ஓகே தென் எனக்கு இந்த பாக்ஸ் ஷேடோ தான் பெருசாக தெரியும். இப்போ லைன், ஸ்மால் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் 0. எனக்கு ஸ்ப்ரெட் மட்டும் 1 பிக்சல் பண்ணிவிடு, பட் டென்சிட்டியே வேண்டாம். எனக்கு க்ரீன் கலரில் பண்ணிவிடு. ஸோ டென்சிட்டி எதுவுமே வேண்டாம், போட்டு அரைக்கணும்னு எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ அதை 0 போட்டாலே போதும், எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ எனக்கு வந்து பர்டிகுலராக இது இந்த பாக்ஸோட எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியணும். ஹோவர் பண்ணும்போது அதோட பிரைட்னஸ் எப்படி இருக்கு, ஸோ அதே மாதிரி நான் ஹோவர் பண்ணும்போது இந்த க்ரீனோட பிரைட்னஸ் எனக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும் நான் ஹோவர் பண்ணும்போது? ஓகே பாக்ஸ் ஷேடோ. அவ்வளோதான். பாக்ஸ் ஷேடோ 0 0 ஒரு 3 பிக்சல், அடுத்து 1 பிக்சல் க்ரீன் கொடுத்து அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள் தான். ஸோ என்னன்னா, நீங்கள் நார்மலாக பட்டனுக்கு ஒரு பாக்ஸ் ஷேடோ அப்ளை பண்ணுவீங்க, பட் ஓவர் பண்ணும்போது எனக்கு அந்த பாக்ஸ் ஷேடோவை ஓவர் ரைட் பண்ணி இன்னொரு பாக்ஸ் ஷேடோ கொண்டு வா. அதுமாதிரி ஓவர் ரைட் பண்ணும்போது இந்த பாக்ஸ் ஷேடோ உங்களுக்கு கிடைச்சிடும். அவ்வளோதான். ஸோ பர்டிகுலராக ஓவர் பண்ணும்போது அதோட டென்சிட்டி, அது எத்தனை ஸ்ப்ரெட் பண்ணணும் அதை கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ 10 பிக்சல்னாலும் வச்சுக்கலாம். ஸோ வச்சுக்கிட்டீங்கன்னா அதோட டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட ஸ்ப்ரெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பட்டன் நம்ம ஓவர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா, என்னன்னா நார்மலாக அந்த எலமெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டைல் எழுதியிருப்போம், பட் நான் ஓவர் பண்ணும்போது அந்த எலமெண்ட் என்ன மாதிரி ஸ்டைலில் இருக்கணுங்கிறது அதுக்கு பிறகு எழுதுது. அதை நீங்கள் என்னன்னாலும் எழுதிக்கலாம், ஓவர் ரைட் பண்ணினாலும் எழுதிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு அனிமேஷன்னாலும் கொண்டாந்துக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். சரி ஓகே. ஸோ செக்ஷன் பண்ணிடுவீங்க நாளைக்கு. எனக்கு நாளைக்கு நீங்கள் இந்த ரெண்டு செக்ஷன், இந்த 2 செக்ஷன் நீங்கள் பண்ணணும். ஆனால் இந்த செக்ஷன் நீங்கள் இந்த ஹெட்டர் செக்ஷன் முடிக்காம இந்த செக்ஷன் நீங்கள் வரக்கூடாது. புரியுதா? ஓகே சார். ஓகே. ஸோ இந்த ஹெட்டர் செக்ஷனை நான் நாளைக்கு காலையில் மேபி 10 o'clock கிளாஸ் இருந்தாலும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பேனர் செக்ஷன் இவ்வளோ பார்த்துருக்கு. ஸோ பேனர் செக்ஷனில் எனக்கு வந்து சம் டைப் ஆஃப் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ சம் பாக்ஸ் வந்து பேனர்லேயும் பாதி இருக்கு, ஸோ பாடிலையும் ஹாஃப் இருக்கு. ஸோ ஹாஃப் அண்ட் ஹாஃப் இருக்கு. ஸோ இந்த செக்ஷனை எப்படி கொண்டாடணும், இந்த மாதிரி பாக்ஸாக நம்ம பேனரில் அப்ளை பண்ணணும். ஸோ ஏற்கனவே இங்கே இமேஜ் வந்து வச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இமேஜ் வச்சிட்டீங்களா? ஸோ இதில் இந்த இமேஜ் ஓகே சொல்லுங்கள். ஒரு வெப்சைட்டா பண்ணும்போது அந்த இமேஜ் எப்படி சார் அப்லோட் பண்ண முடியும்? ஒரு வெப்சைட்டா கொண்டு வரும்போது
இப்போ என் லேப்டாப்ல அந்த இமேஜ் இருக்கு. ஓகே 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 ஓகே. என்னன்னா நீங்க ஒரு வெப்சைட்டா நீங்க கொண்டு வரும்போது நீங்க வந்து அந்த கோடு வித் இமேஜ் யூஆர்எல், அந்த இமேஜஸ் ஃபைல்ஸ் ஃபுல்லாமே நீங்க வந்து ஒரு செர்வர்ல டெப்ளாய் பண்ணும்போது கொடுப்பீங்க. என்னன்னா ஒவ்வொரு வெப் பேஜும் ரன்னிங் ஆகுது ஃபுல்லாமே ஒரு செர்வர் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ நீங்க வந்து அந்த சிஸ்டம்ல கொண்டு போய் என்னன்னா இப்போ செர்வர்னா ஒன்றும் இல்லை, இது லேட்டரா நீங்க இப்போ நான் சொல்றேன். ஸோ செர்வர்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க பார்க்குற எல்லா வெப்சைட்டும் ஒவ்வொரு செர்வர்ல ரன் பண்றது. செர்வர் சொல்லுவாங்க தெரியுமா, இது செர்வர் சைடு, இது கிளைண்ட் சைடு, ஏதாட்டும் ஐடியா இருக்கா? ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்யூட்டர் தான் செர்வர். புரியுதா? ஸோ நம்ம நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் ஃபுல்லாமே செர்வர். ஸோ நம்ம லேப்ல ஒரு இமேஜஸ் இருக்குன்னா நம்ம இமேஜை நம்ம லேப்ல யூஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் நீங்க டெப்ளாய் பண்ணும்போது என்னதுன்னா செர்வர்ல டெப்ளாய் பண்ணுவீங்க. அது என்ன செர்வர்னா அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். புரியுதா? ஸோ நீ அங்கேயும் அந்த ஃபைலை போய் கொடுத்துருவீங்க, அந்த ஃபைலை அங்கேயும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ பேஸ்ட் பண்ணும்போது அது அங்கிருந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கிடும், ஃபைலை எடுத்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். நீங்க இப்போ ரன் பண்றீங்க, டெப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு இண்டெக்ஸ் HTML கோட், CSS கோட், அடுத்து வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், அடுத்து ரியாக்ட், இந்த கோடெல்லாம் எடுத்து நீங்க வந்து செர்வருக்கு கொடுத்துருவீங்க. ஸோ செர்வர் அங்கிருந்து எடுத்து டிஃபால்ட்டா எல்லாத்தையும் காமிக்கும். ஸோ இவ்வளவுதான். ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து இமேஜ் வைக்கிறதுல, ஸோ ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜ் வருது தெரியுமா? ஸோ இந்த இமேஜ் எப்படி போடணும்னு தெரியுமா? சரி ஓகே. ஸோ உங்களுக்காண்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பேனர் ஹோல்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து ரைட் பேனர் இருக்கா? இந்த ரைட் பேனர்ல இமேஜ்னு ஒரு டேக் இருக்கு தெரியுங்களா? இமேஜ் டேக் இண்டெக்ஸ் ஆஃப் HTML பாத்தீங்களா? நார்மல் HTML டேக்ஸ் பாத்தீங்களா? ஸோ இமேஜ் டேக் இருக்கா? ஸோ அதே தான். இப்போ நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த இமேஜை காப்பி பண்ணிடுறேன். ஸோ அந்த இமேஜ் வந்து இமேஜ் நான் காப்பி பண்ணிடுறேன். ஓகே SVG SVG to JDG கன்வெர்ட்டர்ல போட்டு அந்த வேற ஃபைல்ல இருக்கு, செலக்ட் பண்ணி வெயிட் ஜஸ்ட் a minute. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜை காப்பி பேஸ்ட். இப்போ வந்து இமேஜ்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ அந்த டேக்ல வந்து 2 ஆட்ரிபியூட், ஸோ SRCங்கிறது ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, ஸோ ALT, ஸோ இப்படி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ இந்த SRC ஆட்ரிபியூட் அடுத்து ALT, இந்த ஆட்ரிபியூட்டுக்கு என்ன மீனிங் தெரியுமா? உங்களுக்கு SRC நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகே. ஸோ மீனிங் தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் நார்மலாக 0ன்னு அடிக்கேன், இல்லை நார்மலாக சம்திங் லெட்டர்ஸ் அடிக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ என்னன்னா பர்டிகுலராக உங்களோட இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ இமேஜ் வர்றதுக்கு செட் ஆஃப் டைம் வந்து எடுக்கும்.
ஸோ லோகோ அப்படி கிடையாது. லோகோ வந்து ரொம்ப மைண்டாக ஃபாஸ்ட்டாக இருக்கும் இமேஜோட. ஸோ இமேஜ் வரைக்கும் செட் ஆஃப் டைம் எடுக்கும். ஸோ சம்டைம்ஸ் ப்ரௌசரில் இமேஜஸே ஒர்க் ஆகாது. சம் ப்ரௌசர் இப்போ அது எஸ்பிஜியில் கொடுத்துருக்காங்க. சம் ஃபார்மட் இமேஜஸ், நிறைய ஃபார்மட்ல இமேஜஸ் இருக்கு. பிஎன்ஜியில் இருக்கு, ஜேபிஜியில் இருக்கு. ஸோ இப்போ எஸ்விஜியில் இருக்கு. அடுத்து நிறைய ஃபார்மட் இமேஜஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ரௌசர் எடுத்தீங்க. ஸோ அந்த ப்ரௌசர்ல ஸோ எஸ்விஜி ஃபார்மட் இல்லை ஜேபிஜி ஃபார்மட் வந்து ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு இப்படிதான் சிம்பிள் காமிக்கும். அந்த இமேஜோட சிம்பிள் ஃபுல்லா இமேஜ் வராது. ஸோ இப்படி சிம்பிள் காமிச்சு அது பக்கத்துல நீங்க ஆல்ட்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதோட கண்டென்ட் காமிக்கும். ஸோ இது என்ன கொடுக்கணும்னா இது என்ன இமேஜ்னு கொடுக்கணும். ஸோ இது ஹீரோ இமேஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபால்ட்டா ஸோ ஹீரோ இமேஜ். ஸோ ஹீரோ கொடுத்துட்டோம்னா ஸோ அந்த இடத்துல பர்டிகுலர் அந்த இமேஜ் என்ன இமேஜ் காமிக்கிறதுக்காண்டி ஸோ அந்த இடத்துல இமேஜ் லோட் ஆகலை. ஸோ சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இமேஜ் லோட் ஆக டைம் எடுக்குன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜுக்கு நேம் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதையும் ப்ரௌசர் வந்து வாட்ச் பண்ணும். ஸோ கூகுள் வந்து வாட்ச் பண்ணும். இந்த ஒவ்வொரு கூகுள் இன்ஜின் சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன்ஸ் இருக்கலாம், அது இண்டெக்ஸ் டாட் வியூ மெட்டா டேக்கை வச்சு ரன் பண்ணிட்டு ஸோ அதுக்கடுத்து பாடியில் உள்ள வந்து ஸோ என்னென்னலாம் இருக்கு. ஸோ இமேஜ் டேக் கொடுத்துருக்காங்கன்னா இமேஜில் சோர்ஸ் டேக் இருக்கா, சோர்ஸ் ஆட்ரிபியூட் இருக்கா, ஸோ அதுக்கடுத்து ஆட் ஆட்ரிபியூட் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணும். அப்படி செக் பண்ணால் அந்த வெப்சைட்டை அதுக்கு நல்ல ஸ்கோர் கொடுக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஏஎல்டி. ஸோ இப்போ அந்த பாத் நான் செட் பண்ணுறேன். ஸோ பாத் செட் பண்ணும்போது ஸோ ஹீரோ டாட் ஜேபிஜி ஸோ நான் கொடுக்குறேன். ஸோ ஹீரோ டாட் ஜேபிஜி வந்துட்டா. ஸோ இதுதான், இவ்வளோதான். ஸோ அதோட இமேஜோட சைஸ் கொஞ்சம் லார்ஜாக இருக்குது. ஸோ அந்த இமேஜோட சைஸை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணணும்னா அதோட டேரெக்டாகவும் கம்மி பண்ணலாம். பட் ஒரு டிவ் யூஸ் பண்ணி பர்டிகுலராக அதோட சைஸை குறைச்சா இன்னும் பெட்டர் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதை நீங்கள் சொல்லலாம் ரைட் பேனர்லேயே கொடுத்துடலாமே, ரைட் பேனர்லேயே டிவ் கொடுத்து எதுவும் பண்ணலாம்னு சொல்லலாம். ஸோ ரைட் பேனருங்கிறது வந்து காமனாக இந்த ரெண்டு இடத்தையும் இந்த ரெண்டு செக்ஷனும் காமனாக இருக்குது. இது லெஃப்ட் செக்ஷன், இது ரைட் செக்ஷன். ஸோ இது வந்து லெஃப்ட் ரைட் பிரிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நான் ஒரு டிவ் யூஸ் பண்ணி டிவ் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து இமேஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன். ஹீரோ இமேஜ். ஸோ ஹீரோ இமேஜ் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த இமேஜ் தூக்கி உள்ள போட்டுட்டு ஸோ ஹீரோ இமேஜுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் பேரண்ட் வித் 100% கொடுத்தாலும் வித் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 100% எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வித் அண்ட் ஹைட் 100% கொடுத்துக்கிறோம். ஸோ 100% கொடுத்துக்கிறோம். ஸோ ஹீரோ இமேஜுக்குள்ள இருக்கிற இமேஜ். ஸோ இமேஜுங்கிறது டேக் நான் அப்படி போட்டுருந்தேன். இது அப்படியே டேக். ஸோ அதுக்கு நான் கிளாஸ் நேம் கொடுக்கல. ஸோ கிளாஸ் நேம்னாலும் கொடுத்து கால் பண்ணலாம், கொடுக்காமலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இமேஜ் டேக்கை நான் கால் பண்ணும்போது இதுவும் வித் 80%, ஹைட் 80%, மார்ஜின் ஆட்டோ. ஸோ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்திருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இமேஜ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீ இமேஜை எப்படினாலும் கொண்டாடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 80% கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பேனரே நான் 300 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ பேனருக்கு நான் ஹைட் கூட்டிக்கிட்டேன், இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நான் ஹைட்டுக்கு கூட்டிட்டேன்னா ஸோ இந்த இமேஜ் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் பிஎன்ஜியாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. அதை அப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ hero.png ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தேன். ஸோ கொடுத்துட்டு அதோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஸோ சிமிலரைஸ் அதே தான் இருக்குது.
கன்வெர்ட் ஆகலை. ஸோ ஓகே, நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எடுத்துக்கிடுங்க. பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எடுத்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் செட் பண்ணுங்கள். இது அதோட ஹைட்டு வித்து எல்லாமே. ஸோ இது எந்த சைஸில் இது வரணும். ஸோ இதோட சைஸ் பார்த்துடுங்க. இந்த சைஸ் எடுக்கிறதுக்கு பேஜ் ரூலர். ஸோ பேஜ் ரூலரை எடுத்து யூஸ் பண்ணி அது என்ன ஹைட்டில் இருக்குங்கிறத நீங்கள் டேக் பண்ணி, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஹைட் செட் பண்ணி அதுக்கடுத்து நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ புரியுதா நான் எப்படி இமேஜ் வச்சேன்ட்டு? ஸோ இதை ஆமாம், இதை மார்ஜின் கொடுத்து இல்லை பேடிங் லோன் கொடுங்க. ஸோ அதோட பேரண்ட்டுக்கு பேடிங்கில் மார்ஜின் கொடுத்து பண்ணுங்கள். இல்லாட்டி அதோட பேரண்ட்டுக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஸோ காமனாக கொடுத்துட்டு இங்கே வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்னல் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அதேமாதிரி தான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து, ஸோ அதோட லெஃப்ட் ரைட் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதான் ரைட்டோட காம்பனண்ட், இது ரைட்டு. ஸோ இவ்வளோ கண்டெய்னர் இருக்கு, இவ்வளோ சைடு கண்டெய்னர். ஸோ இவ்வளோ ரைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரைட்டு ரெண்டு லெஃப்ட் ரைட்டும் கேப் இருக்கு. ஸோ இப்போ அதோட ஹைட்டு வந்து இதோட ஹைட்டுக்கு எடுத்திருக்கேனால ஸோ ஹைட்டு 80% நான் கொடுத்துருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதோட ஹைட்டு வந்து இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு, ஸோ அதை 80% கொடுத்துருக்கேனால அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டது. இப்போ உங்களுக்கு எதுவும் புரியலையா இமேஜ் வைக்கிறதுல? ஓகே, கஷ்டம் பண்ணி ஸோ ஓகே. ஸோ அப்போ இமேஜ் வைக்கிறதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இமேஜ் மட்டும் பிஎன்ஜியாக எடுத்துக்கிடுங்க கரெக்டாக. ஸோ இமேஜ் பிஎன்ஜியாக எடுத்துகிட்டு அதோட வித் ரேட் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நம்ம வெப்சைட் மாதிரி வந்துடும். ஸோ அதோட வித் எவ்வளோ ஹைட் எவ்வளோ சொல்லி பேஜ் இல்லை, ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த செக்ஷனை நான் விடுவேன். ஸோ அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு செக்ஷன் நடத்துவேன். ஸோ சில செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செக்ஷன்லாம் பார்க்க கஷ்டமாக தெரிஞ்சாலும் இருக்கையிலே ஈஸி இதான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் சில செக்ஷனும் நடத்திட்டு நான் ஹாஃப் நடத்துவேன். ஸோ நான் இவ்வளோ தூரம் நடத்துவேன். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பண்ண போகிற ஃபுல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். புரியுதா? ஓகே. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட், அவ்வளோதான். ஸோ 2 வீக்கில் இந்த வெப்சைட்டை நம்ம முடிக்கணும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு எனி ஐடியா இருக்கா யாருக்கா? இந்த பாக்ஸ் எப்படி வந்திருக்கு? ம் ம் ஸோ என்னன்னா இது பேனர்ல ஹாஃபும் பாடியில ஹாஃபும் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து 3வது செக்ஷன் 3rd செக்ஷன் வந்து அதுக்கடுத்து இருக்கு. ஸோ ஓகே, ஸோ அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதை என்ன கான்செப்ட்ல யூஸ் பண்ணா அந்த பாக்ஸ் வரும்? கேக்குதா? ஓகே, பேக்ரவுண்ட் கலர். ஓகே, ஸோ இது வந்து ஏதோ என்னன்னா பேனர்லையும் பாடிலையும் ஹாஃபாக இருக்கு. ஸோ என்னன்னா அதில் எப்படி ரியல் டைமாக சொன்னால் அதில் வந்து இப்படி ஒரு டச் பண்ணிங்கன்னா பேனர்லேயும் டச் பண்ணிட்டு இருக்கு, பாடியும் டச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பேனரோட ஹைட்டு இவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து பாடி தான் இருக்கு. ஸோ பேனர்லேயும் பாடிலையும் வரத மாதிரி இந்த போர்ட்டையும் இருக்கு. ஸோ என்ன கான்செப்ட்ல இப்படி கொண்டு வந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? டிரான்சிஷன்ங்கிறது அனிமேஷன் தானே. இங்க அனிமேஷனே இல்லையே. ஜஸ்ட் கோவர் பண்ணும்போது லைட்டா பேக்ரவுண்ட் மட்டும் ஏதோ லைட்டா ஒயிட் கலர்ல மாத்திருக்காங்க. ஸோ சம்திங் அது மட்டும் தான் நடக்குது. பட் அனிமேஷன் மாதிரி தெரியல. இப்போ இதுனா ஒரு அனிமேஷன். ஸோ 0ல இருந்து 100 வருது. ஸோ இது ஒரு அனிமேஷன். ஸோ என்னன்னா அதோட டாக் பாட்டம் வருது. ஸோ இதேமாதிரி அனிமேஷனாக இருக்கு. ஸோ அதுக்கடுத்து இது பாக்ஸ் ஷேடோ. ஸோ இங்கே என்ன அனிமேஷன் இருக்கு? இங்கே லைட்டாக ஓவர் பண்ணும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஷேடோ மாதிரி வருது, அவ்வளோதான்.
இங்கே எங்கே அனிமேஷன் இருக்கு, டிரான்சிஷன் அனிமேஷன். ம் ஓகே. ஓ, ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணும்போது தான், ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணும்போது அது வந்து வேற என்னன்னா, இவங்க வந்து வெப்சைட் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் பண்ணியிருப்பாங்க. பூட்ஸ்ட்ராப்னு ஒரு லைப்ரரி உண்டு. ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. ஸோ அதில் பண்ணிருப்பாங்க, அதை லேட்டராக பார்ப்போம். ஓகே. ஓகே. அது கூட நம்மளுக்கு தேவையில்லை இப்போ HTML CSS வெப்சைட்டுக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து அனிமேஷனோட அனிமேஷனோட ஒரு டிசைன், எங்கே போனாலும் ஒரு டிசைன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கு பிறகு தான் அனிமேஷன், அது எப்படினாலும் அனிமேஷனை கொண்டு வந்துடலாம். ஸோ இதை வந்து இந்த கான்செப்டை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, எனக்குமே ஐடியா இல்லையா? கேக்குதா? யாருக்குமே ஐடியா இல்லை, அப்படிதானே? ஸோ நான் ஏற்கனவே சொல்றேன் என்னன்னா, இதை இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது 4 பாக்ஸ், இது சம்மந்தமே இல்லாம இந்த பேனருக்குள்ளேயும் இல்லை, ஸோ வேற ஏதோ ஒரு செக்ஷனுக்குள்ளேயும் இல்லை. இந்த பேனர்ல பாதி இருக்கு, பாடியில பாதி இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொசிஷன் அப்சல்யூட் கான்செப்ட்ல இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு செக்ஷனை பார்த்தீங்கன்னா, ஸோ இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஸோ தப்பாக தானே பரவாயில்ல, இமேஜின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு, ஸோ செகண்ட் டைம் அடுத்தாட்டி ஒவ்வொரு செக்ஷன் நான் சொல்லும் போது, ஸோ இந்த செக்ஷன் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ செக்ஷன் வருது, ஸோ இந்த செக்ஷனை எப்படி பண்ணியிருப்பாங்க, ஸோ எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறது வந்து நீங்களே திங்க் பண்ணிடணும். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா, ஸோ அதுக்கடுத்து ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பொசிஷன் அப்சல்யூட் கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ பொசிஷன் அப்சல்யூட் கான்செப்ட்னா என் செக்ஷன் நீ எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்க. ஸோ அப்படிங்கும் போது அப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஸோ ஓகே. நாளைக்கு ரெண்டு நீங்கள் வரும்போது இந்த இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ வரலன்னா நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் அங்கே சொல்கிறேன். பாக்ஸ் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணணும்? பாக்ஸ் வர முடியுதா? பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்? பாக்ஸ் கிரியேட் பண்ண ஒன்றுமே இல்லை. நீங்கள் நார்மலாக ஜஸ்ட் சிம்பிள் இருக்குதுல, ஈஸியாக தான். நார்மலாக ஒரு டிவ் போட்டுடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு டிவ் யூஸ் பண்ணிடுறேன். அந்த டிவ்வுக்கு கிளாஸ் நேம் வந்து பாக்ஸ்ன்னு கொடுத்துக்கிடுவேன். ஸோ பாக்ஸ்ன்னு கொடுத்துட்டு, ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு அதை மார்ஜின் 100 பிக்சல் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அதுக்கு ஹைட் கொடுங்க. ஸோ அதோட ஹைட் வந்து 300 பிக்சல், 300 பிக்சல். ஸோ அதோட வித்தும் அதே இதில் தான் இருக்கணும். ஸோ 300 பிக்சல். ஸோ இது கொடுத்துட்டு அதுக்கு வந்து பார்டர் ஸோ பார்டர் ரேடியஸ், ஆமாம் பார்டர் ரேடியஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சரி பார்டர் ரேடியஸ் தான் என்ன கொடுத்துருக்கேன். ஸோ பார்டர் யூஸ் பண்ணிட்டு கொடுங்க. ஸோ பார்டர் சாலிட்னா, ஸோ இது என்னன்னா, நீங்கள் டிவ் கொடுத்துட்டீங்க, பட் அது பாக்ஸாக தெரியணும். ஸோ அதோட வித்தும் ஹைட்டும் சேமாக தான் இருக்கு, பட் விசுவலாக உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கொடுத்தா உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் கொடுங்க. ஸோ பேக்ரவுண்ட் க்ரீன் நான் கொடுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இது கொடுக்காம நீங்கள் நார்மலாக நீங்கள் பண்ணும்போது அந்த பாக்ஸ் இதில் தான் இருக்குது. ஸோ தெரியுதா உங்களுக்கு, அது ஸ்க்ரோல் ஆகிருக்கு, அந்த பாக்ஸ் இதில் தான் இருக்குது, பட் அது விசுவலாக உங்களுக்கு தெரியல. அது அவுட்புட் தெரியணும்னா ஒன்று பேக்ரவுண்ட் கொடுக்கணும், இல்லை பார்டர் கொடுக்கணும். ஸோ நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கும்போது அந்த பாக்ஸ் கட்டமாக வந்துடும். ஸோ இவ்வளோ தான். ஸோ அப்போ அதுக்கு ஒரு பாக்ஸோட கொடுத்தோம்னா, ஸோ என்னென்னா ஒரு பாக்ஸோட 0 ஒரு 3 பிக்சல், அடுத்து 1 பிக்சல் பிளாக். ஸோ பிளாக் கொடுத்தோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பாக்ஸோட வந்துடும். ஸோ 0 இது 2. ஸோ இப்படி கொடுக்கும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு விஷுவலைஸ் ஆகுதா, ஒரு பாக்ஸாக தெரியுதா இப்போ?
சார். ஸோ இது கிரியேட் பண்ணதான் கஷ்டமா இருந்துச்சுங்களா? இவ்வளவுதான். ஓகே, ஓகே. என்னன்னா இருக்கிறதுலே பாக்ஸ் என்னன்னா ஒரு டிவ் தான் ஒரு பாக்ஸ். நீங்க எது பாத்தீங்கன்னாலும் நீங்க பூட் ஸ்ட்ராப் எந்த வெப்சைட் இந்த ஓ எலமெண்ட் வச்சு ஸோ அப்படிலாம் இல்லை. நீங்க வந்து ஒரு டிவ் தான் என்னன்னா நார்மலா இப்போ இது வருது. ஸோ இது வந்து ஒரு இமேஜ். இப்போ நார்மலா வேற எதுவும் ஸோ இந்த வர்கா பாக்ஸ். ஸோ இது ஒரு டிவ் தான். ஸோ இது ஒரு பாக்ஸ். நம்ம வந்து கிரியேட் பண்ற நம்ம வந்து இதை பாக்ஸா நினைச்சினாலும் கிரியேட் பண்ணலாம். இல்லை நார்மலா இது பேக்ரவுண்ட் இருக்கு ஸோ ஒரு டிவ் நினைச்சினாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். இதை பாக்ஸா நினைச்சாலும் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு டிவ் நினைச்சினாலும் கிரியேட் பண்ணலாம். பட் டிவ் டேக் போடணும். ஸோ அவ்வளோதான். ஒரு டிவ் டேக்கு எடுத்தது பார்டர் யூஸ் பண்ணி அதுக்கு கர்வ் பார்டர் ரேடியஸ்லாம் யூஸ் பண்ணி அதை கரெக்டாக அலைன்மெண்ட் கொடுத்தா அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் தான் கொடுத்தோம்னா அது ஒரு பாக்ஸ் மாதிரி ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ எல்லாமே டிவ் தான். இந்த டிவ் பர்டிகுலராக இந்த கண்டென்ட் மட்டும் தான் H1 பேராகிராஃப். ஸோ இது எல்லாமே டிவ் தான். ஸோ எல்லாமே ஸோ டிவ் டேக்கு மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ் பண்ணுறது டிவ் டேக். 99% உங்கள் வெப்சைட்டில் டிவ் டேக் தான் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து இமேஜஸ்னா இமேஜ் டேக், வேற பேராகிராஃப் வந்தால் பேராகிராஃப் டேக், அடுத்து H1 வந்தால் H1 டேக். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் நாளைக்கு வரும்போது நீங்கள் வந்து இந்த 4 பாக்ஸையும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்சல்யூட் கான்செப்ட்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு வரணும்னா நாளைக்கு நான் அந்த கிளாஸ் நடத்துவேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ராதாகிருஷ்ணன், நீங்கள் வந்து ஹெட்டர் செக்ஷனை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருக்கணும். கேட்குதா? சார். ஸோ ஹெட்டர் செக்ஷன் மஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருக்கணும். நாளைக்கு ஹெட்டர் செக்ஷன் ஃபினிஷ் பண்ணாமல் வந்துடுறாங்க. ஸோ ஏன்னா ஏற்கனவே நீங்கள் செக்ஷனை ஹெட்டர் செக்ஷன் தாண்டி பேனரை முடிக்க போகிறோம். ஓகே. ஓகே சார். ஸோ நீங்கள் ஹெட்டர் செக்ஷன் நாளைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ வேற எதுவும் டவுட் உங்களுக்கு ராதாகிருஷ்ணன் எனக்கு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ நோ டவுட் அப்படிதானே? இல்லை சார். ஓகே. ஸோ அப்போ ஓகே. ஸோ நாளைக்கு வரும்போது எல்லாத்தையும் ராதாகிருஷ்ணன் நீங்கள் ஹெட்டரை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருக்கணும். வேணும் நீங்கள் அதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு கிளாஸு? ஸோ மார்னிங் ஃப்ரீ தானே? ஓகே சரி ஓகே. ஸோ மார்னிங் நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ எந்த டைம் கிளாஸ் இருக்குன்ட்டு. ஸோ அந்த டைம் கிளாஸ் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ்.